இருக்கியே நீ பத்தி கேட்டதானே அதை பத்தி இங்க ஒரு வாத்தியார் இருக்கிறாராமா அவர் டீச்சர் எல்லாம் சொல்லுவாரு அவரு போய் நம்ம கேட்டு எல்லாம் இது பண்ணிக்கலாம் சரியா கேட்டு கனிமொழி ஸ்கூலையும் கூட வாத்தியாரும் கூட உனக்கு வெளியிட்டிக்காதக்கு படிக்க வெளியில் முட்டி போட நிக்கிறாரு என்னங்க வந்து நான் வந்து கேட்டு பாருங்க வாத்தியார் வந்து விடுங்க விடுங்க அவரு மேல தப்பு இல்ல நம்ம மேலதான் தப்பு. ஓ நம்ம மேல கார்பன் பத்தி தெரியாதனால சரி இங்க ஒருத்தருக்கு அவர் போய் கேட்டுக்கலாம் போலாம் இங்கதான் இருக்க ஐயா. சரிங்க இப்ப வந்து சாமி வேலை கூட்டிட்டு வந்துட்டீங்க. ஆமாங்கய்யா நான் கேள்விப்பட்டதை நான் உங்களுக்கு சொல்லி தரேன் சொல்லி கொடுங்கய்யா. சரிங்களா? சாமி வேலை நீ எழுதிரி வேலை பரிச்சுல சரி ஓகேவா? சரி இப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த கார்பன் டேட்டிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஒரு மிஷின் அந்த மிஷின்ல நம்ம பழைய காலத்து எலும்பை கொண்டு போய் வச்சா அது வந்து நல்லா உடைச்சு அதுல இருக்கிற கார்பனை எவ்வளவு கார்பன் கணக்கு போடு அந்த மிஷின் வந்து சரியா? அந்த மிஷின்ல கணக்கு போட்டு அதுவே சொல்லிரு. அப்ப அதுல இருந்து வந்து வயசு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். அந்த மனசு வந்து எப்ப இறந்தா அப்படின்ட்டு சரியா? சரி அந்த எலும்புல எப்படி அந்த கார்பன் 14 வந்தது அப்படின்னு நம்ம இப்ப கொஞ்சமா பாக்கலாம் சரியா? கவனமா கேளு சரியா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த எலும்புல இருக்கிற கார்பன் 14 அப்படிங்கிற பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கு மெத்தேடு என்னன்னா கார்பன் டேட்டிங் மெத்தேடுன்னு சொல்லுவாங்க சரியா? என்னது கார்பன் டேட்டிங் மெத்தேடு அப்படின்னு சொல்லுவாங்க சரியா? இந்த கார்பன் டேட்டிங் மெத்தேட சரியா WF விலாட் லிபிங்கிறவர் 1956 கண்டுபிடிச்சார். WF விலாட் லிபி 1956 கண்டுபிடிச்சாங்க சரியா? புரியுதா? எப்படி வேலை செய்யுது மிஷின் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இது சூரியன், நம்ம மேல பாக்குற மாதிரி சூரியன்ல இருந்து ஒளிக்கதிர்கள் வந்து தாவரத்து மேல படு சரியா? அந்த தாவரம் என்ன செய்யணும்னா ஒளிச்சேர்க்கையின் போது சரியா இந்த கார்பன் 14 அப்படிங்கிற பொருளை தனக்குள்ள வச்சுக்கு சரியா? ஃபர்ஸ்ட் சூரியன் ஒளியிலிருந்து தாவரங்கள் என்ன செய்யணும்னா உணவை வந்து சேகரிக்கு. அந்த சேகரிக்கிற போது கார்பன் 14 உள்ள வச்சு கார்பன் 14 என்ன அப்படின்னு என்னன்னா கார்பன் சரியா? கார்பன் 1 கார்பன் 2 கார்பன் 3 கார்பன் 4 கார்பன் 5 கார்பன் 6 அப்படின்ட்டு 14 முடி இருக்கு. அந்த 14 தான் இந்த கார்பன் 14 இந்த தாவரங்கள் எல்லாம் உள்ள சேமிச்சு வச்சு சரியா? அப்ப நம்ம சந்தைக்கு போய் கீரையெல்லாம் வாங்குறோம் சரியா? அந்த தாவரத்திலயும் அந்த கீரையிலயும் கார்பன் 14 இருக்குமானா இருக்குமே இருக்காது இருக்கு சரியா? அப்ப அந்த கார்பன் 14 நம்மளாம் சாப்பிடுறோம் சரியா? சரிங்களா சார்? சரிங்க சார். ஆமா அந்த கார்பன் 14 நம்மளாம் சாப்பிடுறோம். நம்ம சாப்பிட்டு இருக்கிறோம். ஆமாங்க நம்ம சாப்பிடுறோமா? சரிங்களா? அப்ப அந்த தாவரத்துல இருக்கிற கார்பன் எல்லாமே நம்முடைய எலும்புல வந்து என்ன ஆயிரு சேர்ந்துக்கு கைய நீ காட்டு எலும்புல எல்லாம் போய் டெபாசிட் ஆயிடுச்சு உள்ளுக்குள்ள எலும்பு. சூரிய ஒளி அதுக்கடுத்து அந்த சூரிய ஒளியில இருந்து இந்த தாவரங்கள் எல்லாம் கார்பன் 14 சேமிச்சு வச்சு நம்ம சந்தைக்கு போய் அதையெல்லாம் வாங்கி கீரை வாங்கினாலே நம்ம அதையெல்லாம் சாப்பிடுறோம். அந்த கீரையில இருக்கிற 14 கார்பன் 14 எல்லாம் நம்முடைய எலும்புகள்ல வந்துடும் சரியா? இப்போ இதுதான் மனுஷன் இதான் நம்முடைய எலும்புகள்னு வந்துருச்சு சரியா? அப்புறம் நமக்கு என்ன ஆயிரு வயசான இறந்துருக்கும். அப்புறம் நம்ம தூக்கிட்டு போய் என்ன செஞ்சிருவாங்க போட்டுருவாங்க மண்ணுக்குள்ள போடுவாங்க. ஆமாங்க. அப்புறம் புதுசா யாராவது ஒரு பணத்தை கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்குவேன் அந்த குழிகளை தோண்டி எலும்பு எல்லாம் தூக்கி வெளியே போட்டுருவாங்க. அதே குழியிலும் இன்னொரு போச்சிருவாங்க. ஆமா அப்படித்தான் நடக்குதுங்களா? அப்ப நீ சுடுகாடு போயிருக்கிறியா? அங்க மேல எல்லாம் எலும்பு கடை பாத்துருக்கிறியா? இப்ப அந்த எலும்பு வந்து எடுத்துட்டு போய் அந்த எலும்புல எல்லாம் காட்டுவாங்கல்ல சுடுகாட்டுல எலும்பெல்லாம் அந்த எலும்பு கொண்டு போயிட்டு அந்த மிஷினுக்குள்ள வச்சா இருக்குதுங்க. ஆமா மிஷின் இருக்குதுங்க. அந்த மிஷின் என்ன செய்யுமான்னா சரிங்க எலும்பு போட்டு உடைச்சு
ஓ எலும்பு போட்டு உடைச்சு அப்ப அந்த எலும்புக்குள்ள என்ன இருக்குது? கார்பன் 14 இருக்குது. ஓ கார்பன் 14 எலும்பு கார்பன் இருக்குது. வேறமா கேட்டுக்கிறதே வாத்தியார் சொல்றது. ஆமா. இப்ப அந்த எலும்பு பல நாள் வெயில்லயே கிடந்ததல்ல, அந்த வெயிலே எலும்பு கிடந்ததுன்னா அந்த எலும்புல கார்பன் 14ங்கிறது வந்து கார்பன் 13 கம்மியாயிருக்கு. சரிங்க சரிங்க. சொல்லு. கார்பன் 14 வந்து கார்பன் 13 கொஞ்சம் வேகமா சொல்லி கொடுத்துங்க சார். 13 என்ன ஆயிரு? ஆமாங்க சார். கம்மியாயிரு. இப்ப அரை கார்பன் கம்மியாயிருச்சு. அந்த அரை கார்பன் கம்மியாகிறதுக்கு எத்தனை வருஷம் பிடிக்கும் தெரியுமா? 5730 வருஷம் ஆனாதான். எப்படி சொல்றீங்க? ஆமாங்க, 5730 வருஷம் ஆகுதுங்களா? 5730 வருஷம் ஆனாதான் சரிங்க. அரை கார்பன் வந்து கம்மியாகுங்க. 5730 வருஷம் ஆனாதான் அரை கார்பன் வரும். அரை கார்பன் கம்மியாகுங்க. என்னையா இப்பெல்லாம் சூப்பரா இருக்குது இதெல்லாம். ஆமாங்க, நம்முடைய எலும்புல இருக்கிற அந்த கார்பன் 14 வந்து சரிங்க. ஆமா. அப்புறம் அந்த அரை கார்பன் கம்மியாகிறதுக்கு 5730 வருஷம் பிடிச்சிருக்கு. அப்ப இது அரை கார்பன் 5730 ஆச்சா? சரிங்க. கார்பன் 13 ஒரு கார்பன் கம்மி ஆயிடுச்சுன்னு வச்சுக்க. இப்ப எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 2 5730 5730 சேர்ந்தா ஏறத்தாழ எவ்வளவு ஆகுன்னா இப்ப நமக்கு வந்து 11,000 சரியா 460 வருஷம் ஆகுது. ஓ 11,460 வருஷம் ஆகுதுங்க. ஆமா. அந்த ஒரு கார்பன் ஆனமா. அப்ப இப்போ எங்கேயாவது போறா, எங்கேயாவது ஒரு எலும்பு கிடக்குது, அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி செத்தாங்கன்னு தெரியாது. ஆமாங்க, கண்டுபிடிக்க முடியாது சொல்றாங்க. ஆமாங்க, அந்த எலும்பு கொண்டு வர்றாங்க. சரிங்க. அந்த மிஷின்ல வைக்கிறோம். இப்ப அந்த எலும்பு பொடியாகுது. பொடியாகி அதுல காட்டுது. இப்ப அந்த மிஷின் காட்டுதுங்க. ஓ கரெக்டா காட்டிடுது. ஆமா, கார்பன் 13 அனு காட்டுச்சல்ல. சரிங்க. அதுக்கு என்ன அர்த்தங்கன்னா இந்த மனுஷன் இறந்து 11,460 வருஷம் காமிச்சிச்சுங்க. ஆமா. அப்ப ஒரு கார்பன் கம்மி ஆயிடுச்சுன்னா 11,460 ஏறத்தாழ நம்ம ஒரு கணக்கு வச்சுக்கலாம். 11,000 வருஷம் ஆயிடுச்சு. ஓ அப்படியான கணக்குங்க ஐயா. சரிங்க. சரிங்களா? இப்ப புரியுதுங்களா? புரியுதுங்க. எலும்புல கார்பன் 14 இருக்கு. அந்த கார்பன் மிஷின்ல வச்சு உடைச்சு சரிங்க கார்பன் எவ்வளவு கம்மியாச்சான்னு கண்டுபிடிக்கணும். அது ஒரு கார்பன் கம்மியாகிறதுக்கு எவ்வளவு ஆகுதுன்னா 11,460 வருஷம் பிடிச்சிருங்க ஐயா. சரிங்க. இப்படித்தான் வந்துங்க. இப்போ ஒரு கார்பன் கம்மியானா 13, 2 கார்பன் கம்மியாச்சானா 14ல இருந்து 2 போச்சானா 14ல இருந்து 2 போச்சானா 12 வருதுங்க. ஆமா. 14ல இருந்து 3 போச்சானா 10 வருதுங்க. 11ங்க. சரியா? 14ல இருந்து 3 போச்சானா எவ்வளவு? 10. 11. சரியா? இப்படித்தான் நம்ம கம்மியாகுங்க. கார்பன் 14ல இருந்து 13 ஆகு, 12 ஆகு, 11 ஆகுங்க, 10 ஆகுங்க. இப்படி கம்மியாகிறத வச்சுதான் இவன் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி செத்தா அப்படி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. சரிங்க. இந்த மெத்தடுக்கு பேரு தான் கார்பன் டேட்டிங் மெத்தட்னு பேரு. கார்பன் டேட்டிங் மெத்தட், அதுக்கு பேரு தான். இப்ப புரியுதா ஐயா? நல்லா வேகமா கேட்டுக்கு. ஃபர்ஸ்ட் சூரியன் நம்மள கூட குழப்பம் பண்ணிட்டு இருக்கு. ஒளிச்சேர்க்கை நடக்குது. அந்த தாவரங்கள் எல்லாம் கார்பன் 14 உள்ள வாங்கிக்கு, உள்ள வச்சுக்கு. அப்புறம் சந்தைக்கு போறான். அந்த தாவரத்தை எல்லாம் நம்ம சாப்பிடுறோம். நமக்குள்ளேயும் என்ன ஆயிரு? கார்பன் 14 வந்துருதுங்க. அது எங்க போய் வந்து உள்ள பதிஞ்சுக்க? எலும்புக்குள்ள போய் பதிஞ்சு. சொல்லுச்சு எலும்புகள்ல போய் பதிஞ்சு. அப்ப அதை போய் ஒவ்வொரு எலும்புல பதிஞ்சிருக்கு. அந்த எலும்பு வச்சு டெஸ்ட் பண்றப்பதான் இப்படி எல்லாம் கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்க. அப்போ எந்த மனுஷனுடைய எலும்பு வேணாலும் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். எந்த ஆட்டுடைய எலும்பு வச்சு வேணாலும் கண்டுபிடிச்சிடலாம். எந்த மரத்தை வச்சு வேணாலும் கண்டுபிடிச்சிடலாம். இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த மரம் இருந்தது? ஏன்னா மரத்துலயும் என்ன இருக்கு?
ஓ அந்த கார்பன் 14 கார்பன் பதிவாயிருக்கு. சரியா? ஓ சரிங்க. இதுதான் இதுக்கு பேர் தான் கார்பன் டேட்டிங். சரிங்க சரிங்க. புரியுதா? ரொம்ப புரிஞ்சுதுங்க. பரீட்சையில எழுதிருவியா? எழுதிடுவானுங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. ஆமாங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணுங்கய்யா. சரிங்கய்யா. சரி எனக்கு வணக்கத்துக்கு. நானா படிக்கிறீங்கய்யா. நீ ஸ்கூலுக்கு போகாம இருக்க கூடாது, போயிருந்தேன். ஆமாங்கய்யா. நானா படிக்கிறீங்கய்யா. நீ இந்த அளவுக்கு சொல்லி கொடுத்தீங்க பையனுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. ஓகேங்கய்யா. சரிங்க.